أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا لد له ولا شريك له سبحان رب العزة وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்தனை பேர்கள் மீது வேண்டும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு வக்ஃபு செய்தலின் முக்கியத்துவம். வக்ஃபு என்பது இஸ்லாமிய பார்வையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமலாக கருதப்படுகின்றன. வக்ஃபு செய்தல் என்பது ஒரு சிறந்த அமல். அந்த சிறந்த அமல், அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலி இருக்கின்றது. அது அந்த கூலியினுடைய அளவு எவ்வளவு என்பதை அல்லாஹ் குறிப்பிடவில்லை, அதை மறைத்து வைத்திருக்கிறான். எனவேதான் அஅலமு அஜ்ரா, அதிகமான பிரம்மாண்டமான கூலி என்பதை நாம் குர்ஆன் சுன்னாவில் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தனது திருமறையில சொல்லுகிற பொழுது, இன்னா நஹ்னு நுஹீல் மௌத்தா வ நக்துபு மா கத்தமு வ அஸரஹும் வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னா நஹ்னு நுஹீல் மௌத்தா, மௌத்தானவர்களே நாமே நிச்சயமாக உயிர்ப்பிக்க செய்கிறோம். வ நக்துபு மா கத்தமு, நீங்கள் முற்படுத்தியதை அவன் எழுதி வைத்திருக்கிறான். அவர்கள் எதை முற்படுத்தி செய்கிறார்களோ அதை நாம் எழுதி வைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ ஆசாரஹும், அவர்கள் விட்டு சென்றதையும் நாம் எழுதி வைக்கிறோம். வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு, இவைகள் ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகின்றன. ஃபி இமாமின் முபீன், ஃபி கிதாபின் முபீன். இமாம் என்றால் இந்த இடத்துல கிதாப் என்ற அர்த்தம். தெளிவான ஏட்டிலே நாம் எழுதி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இதான் வக்ஃப் செய்வதற்குண்டான ஆதாரமாக சொல்லப்படுகிற ஆயத்து வசனம். வக்ஃப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், வக்ஃப் என்றால் ஹப்ஸ், நிறுத்தி வைத்தல். ஒரு சொத்தை
ஒரு இடத்தை, ஒரு பகுதியை, ஒரு வருமானம் வரக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை நிறுத்தி வைத்தல். அப்படி நிறுத்தி வைத்து விட்டால் அதனுடைய சட்டம் என்னவென்றால், அது லா துபா வல துஹப் வல தூரஸ், அது விற்பனைக்கு அல்ல, விற்க முடியாது. அதை பிறருக்கு அன்பளிப்பு கொடுக்க முடியாது. அதில் யாரும் வாரிசாக வர முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் வக்ஃப், நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சொத்து யாரு வக்ஃப் செய்திருக்கிறாரோ அவருடைய வாரிஸ் இது எங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. வலா தூரஸ், அல்லது அவர் வக்ஃப் செஞ்சுட்டு அதை இன்னொருத்தருக்கு அன்பளிப்பு என்று சொன்னால் அதுவும் செல்லாது. வக்ஃப் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திடீர்னு வக்ஃப் செஞ்சுட்டு அதை விற்பனைக்கு என்று சொல்கிற பொழுது வலா துபா, அது விற்பனைக்கும் இல்லை. எனவே தான் இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தால் அதுக்கு வக்ஃப், நிறுத்தி வைத்தல் என்று பெயர். அதுதான் நாளைய விட வக்ஃப் செய்தல் என்று ஆகிவிட்டது. இதுதான் வக்ஃபுக்குரிய அர்த்தம். இந்த வக்ஃபுக்கு கூலி என்ன கிடைக்கிறது என்றால் சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமானது கூலி கிடைக்கிறது. அந்த கூலி பிரம்மாண்டமான கூலி. லா யஅலமுஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அந்த கூலி, அவ்வளவு கூலி அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். அது மரணத்திற்கு பிறகும் அந்த வக்ஃப் செய்தவருக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அதுக்கு தான் ஜாரியா. ஜாரியானா அது வந்துகிட்டே இருக்கிறது, கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஜாரியா, நதி ஓடுகிறது என்பதற்கு ஜாரியான்னு ஓடுகிறதுன்னு அர்த்தம். அந்த நன்மை உனக்கு வந்துகிட்டே இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு சதகா, வக்ஃப் சதகா என்றால் அது ஜாரியாவான சதகா. அது தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நீ மரணித்தாலும் அது வந்து கொண்டிருக்கிறது. முதல் வக்ஃப் எது என்றால் மஸ்ஜித் நபவி அஷரீஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியிருக்கிற அந்த பள்ளிவாசல் தான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. அனஸ் பின் மாலிக் அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹீஹுல் புகாரியில விரிவாக அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் ஜமாத் ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகிறார். அப்பொழுதுதான் அப்படியே போகிற பொழுது ஒரு பகுதியை பார்க்கிறாங்க. அது காலி இடமா கிடக்கிறது. சின்ன அளவில் பேரித்த மர தோட்டம் இருக்கிறது. அங்கு முஷ்ரிக்குகளுடைய கபரும் இருக்கிறது. அந்த இடத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் நம்ம ஒரு பள்ளியை கட்ட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். இது யாருக்குரியது என்று விசாரிக்கிற பொழுது பனு நஜ்ஜார் உடைய குடும்பத்தினர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது. பனு நஜ்ஜார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே உறவு முறையும் கூட. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு நஜ்ஜார் கூட்டத்தினர் அழைக்கிறாங்க. யா பனி நஜ்ஜார் சாமினு, இந்த இடத்தை எனக்கு விலைக்கு கொடுங்களேன்னு கேட்கிறாங்க. உடனே அவர்கள் லா நத்லுபு ஸமனஹு இல்லா இலல்லாஹ், இதற்கென்று கூலியை நாங்கள் உங்களிடத்தில் ஒரு காலமும் வாங்க மாட்டோம். இதனுடைய சமன், இதனுடைய கூலி இல்லா இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்று அவர்கள் அந்த இடத்தை வக்ஃப் செய்தார்கள். அதில் தான் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டிருக்கிறது. எனவே முதலாக வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு பகுதி என்றால் மஸ்ஜித் நபவி ஷரீஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம்தான். அங்கு என்றோ வக்ஃப் செய்யப்பட்ட மஸ்ஜித் நபவி அது பள்ளிவாசலாக கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டு ஆகிவிட்டன. அதை தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வக்ஃப் செய்யப்பட்ட அந்த இடத்திலிருந்து தொழக்கூடியவர்கள் எத்தனையோ கோடி மக்கள் தொழுதிருக்கிறார். அங்கு தொழுகிற ஒரு தொழுகை 1000 ரக்காத்தை விட சிறந்தது. அப்படியானால் எத்தனை கோடி மக்கள் அந்த இடத்தில் தொழுதிருக்கிறார். இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு அதுக்கு கீழே விளக்கம் எழுதுகிற விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். கியாமத்து வரைக்கும் அதனுடைய கூலி, அங்கிருந்து தொழக்கூடியவர்களுடைய தொழுகை
அங்கு இஅ்திகாஃப் இருந்தவர்கள், மஸ்ஜித் நபவியில குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் என்று இப்படி என்னென்ன அமல்கள் நடக்கிறதோ அத்துணை அமலின் கூலிகள் பனு நஜ்ஜாருடைய குடும்பத்தினர்களுக்கு வக்ஃப் செய்தார்களே அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இது கியாமத் வரைக்கும் கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் தான் முதலாக அதை வக்ஃப் செய்தார். எனவே இப்படி இஸ்லாத்தினுடைய வக்ஃப் இப்படி ஆரம்பிக்கின்றன. வக்ஃப் என்பது அதனுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்னார். இப்ப வக்ஃப் செய்து விட்டால் அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து பயனடையக்கூடியவர்கள் எத்தனை பேர் பயனடைந்தாலும் அதுல நன்மை கிடைக்கிறது என்று சொல்லுகிற பொழுது சஹாபாக்கள் அதில் உந்தப்பட்டார்கள். அதற்காக வேண்டி வக்ஃப் செய்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார். கட்டடங்களாக வக்ஃப் செய்தல், கிணறு வக்ஃப் செய்தல், மக்கள் பயனடையக்கூடிய என்னென்ன பயன் தருமோ அவைகளெல்லாம் வக்ஃப் செய்தல் என்கிற அடிப்படையில சஹாபாக்கள் முன் வந்தார். தனி மனிதனுக்கு கூட வக்ஃப் செய்யலாம், அந்த அளவுக்கு முன் வந்தார். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொல்றாங்க, பலகனி அன்ன அக்ஸர் மின் 80 ரஜுலன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதருடைய தோழர்கள் கிட்டத்தட்ட 80க்கு அதிகமான தோழர்கள், அன்சாரிகள், மதீனா வாசிகள், எனக்கு தெரிய அவர்கள் நிறைய சொத்துக்களை வக்ஃப் செய்தார்கள். அன்று அவர்கள்ட்ட அதிகப்படியாக இருக்கிற சொத்துக்கள் அல்லது அவர்கள் நேசிக்கிற சொத்துக்கள் 80க்கும் அதிகமான அன்சாரிகள் நிறைய வறுமையில இருந்தாங்க. இவர்கள் தான் கொஞ்சம் அந்த 80க்கும் அதிகமான சஹாபாக்கள் தான் கொஞ்சம் வசதியா இருந்தாங்க. வசதியா இருந்த அத்துணை சஹாபாக்களும் அங்கு வக்ஃப் செய்வதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டாங்க, ஐயுக்கும் மாலு வரிசிஹி அஹப்பு இலைஹி மின் வாலிஹி, தன்னுடைய செல்வத்தை விட தன்னுடைய வாரிசின் செல்வத்தை யாராவது விரும்புவாங்களான்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஐயுக்கும் மாலு வாரிசிஹி, வாரிசுக்குரிய சொத்தை விரும்புவாங்களா அல்லது தனக்குரிய சொத்தை விரும்புவார்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க. உடனே தோழர்கள் சொன்னாங்க, மாமின்னா அஹதுன் இல்லா மாலுஹு அஹப்பு இலைஹி, அது எப்படி, யாரு தனக்குன்னு சொந்தமாக இருக்கிற அந்த சொத்தை தானே விரும்புவாங்க, வாரிசின் சொத்தை யாரு விரும்ப போகிறாய் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஃபஇன்ன மாலஹு மா கத்தம வ மாலு வாரிசிஹி மா அഖர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக வேண்டி செல்வங்களை வக்ஃப் செய்திருக்கிறாரே அதுதான் உங்களுடைய சொத்து, மறந்துடாதீங்க. நீங்க மரணித்த பிறகு நீங்க வச்சிருக்கிற பாதுகாத்து இருக்கிற சொத்து மரணத்திற்கு பிறகு உங்க வாரிசுக்கு போய்விடுமே, அது உங்கள் சொத்து அல்ல. நீங்க விரும்புகிற மாதிரி அந்த சொத்தை பங்கு போட முடியாது. என்கிட்ட இருக்கிற நான் சம்பாதித்த சொத்து என் மூத்த பிள்ளைக்கு இங்க கிடைக்கணும், என்னுடைய இளைய பிள்ளைக்கு அந்த சொத்து இந்த சொத்து நான் எழுதி வச்சா அது செல்லாது. இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் நான் யாருக்காவது இந்த முழுசா என்னுடைய வாரிசுல யாருக்காவது நான் வசியத்து செய்தால் அதுவும் செல்லாது. இது என்னுடைய மூத்த பிள்ளைக்காக வேண்டி இத்துணை சொத்தையும் நான் கொடுக்கிற என்னுடைய மரணத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று என்னுடைய வாரிசுக்கு நான் வசியத்து செய்தால் அந்த வசியத்தும் செல்லாது. அல்லாஹ் போட்டு தந்திருக்கிற கணக்கு தான். அல்லாஹ் ஒரு கணக்கை போட்டு வச்சிருக்கிறான். மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும், குழந்தை இருந்தா எவ்வளவு கிடைக்கும், பிள்ளைகள் இல்லாட்டா எவ்வளவு கிடைக்கும், அல்லாஹ் போட்டு வச்சுக்கிற கணக்கு. பெற்றோர்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், நான் விட்டு சென்ற சொத்துல, என்னுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைக்கு எவ்வளவு கிடைக்கும், பெண் பிள்ளைக்கு எவ்வளவு கிடைக்கும், அல்லாஹ் ஒரு கணக்கை போட்டிருக்கிறான். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் கொடுக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய சொத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் நீங்க வக்ஃப் செய்றீங்களா அதுதான் உங்களுடைய சொத்து, அதுதான் நம்ம மரணித்த பிறகு நம்மோடு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இப்படி ஆர்வம் மூட்டினார். அதனாலதான் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போகாம இருக்கிற சொத்தை வக்ஃப் செஞ்சுட்டு போனாங்க சஹாபா பெருமக்கள். இப்படி வக்ஃப் என்பது இப்படி நீண்டு கொண்டு இருக்கிறது. வக்ஃப் தனி மனிதனுக்கு கூட செய்யலாம். நம்ம பார்க்கிறோம், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பைருஹா என்கிற ஒரு தோட்டம்,
அந்த தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு அப்படியே எதிர் திசையில இருந்துச்சு. அழகான தோட்டம். அவங்களே சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிற சொத்துக்களில் எனக்கு அதிகம் விருப்பமுரிய ஒரு சொத்து என்று சொன்னால் அந்த தோட்டம் தான், பைரோஹா என்கிற தோட்டம். அதில் அதிகம் பேரித்த மரங்கள் அதிகம் இருந்தன. எனவே தான் அதிகம் பேரித்த மரங்களுக்கு சொந்தக்காரர் அபு தல்ஹா என்கிற பெயர் அவருக்கு இந்த தோட்டத்தை வைத்து கிடைக்கிறது. அதுல கிடைக்கிற தண்ணீர் மிக இனிமையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலுஹா வ யஷ்ரபு மாஇன் தய்யிப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துக்குள் நுழைவார்கள், அங்க உள்ள தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள். நல்ல தண்ணீராக இருக்கும், ரசூலுல்லாஹ் விரும்பி குடிப்பாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். சூரத்து ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 92வது வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இதான் வசனம். ஒருவர் நன்மையை அடையவே முடியாது, அவர் எதை நேசிக்கிறாரோ அதை பிறருக்கு தர்மமாக கொடுக்காத வரைக்கும் நன்மையை அடையவே முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டான். லன் தனாலுல் பிர்ர, நன்மை அடையவே முடியாது. அரபியில சொல்லுவாங்க, வருங்கால வினை சொல்லி லன் என்கிற வார்த்தை அந்த எழுத்து நுழைந்து விட்டால் அதற்கு ஒரு காலமும் நன்மை கிடைக்காது என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். லன் தனாலுல் பிர்ர, ஒரு காலமும் நன்மை கிடைக்காது. நீ விரும்புவதை பிறருக்கு தர்மம் செஞ்சாதான் நன்மை கிடைக்கும். நீ விரும்பாததை கொடுத்தா தர்மம் அதுக்கு நன்மையே கிடைக்காது. அப்படிங்கிற ஒரு வசனம் இறங்கின உடனே அபூ தல்ஹாவுக்கு பெரிய விருப்பம் ஆயிடுச்சு. நான் அதிகம் நேசிக்கிற இந்த பைருஹா தோட்டத்தை நான் அதிகம் விரும்புகிறேன், எனவே அதை தர்மம் செய்ய விட வேண்டிய முடிவுக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கி இருக்கிறான், என் மனசுக்குள்ள இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறது, நான் இதை தர்மம் செய்ய போகிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாலிக மாலு ராபிஹ், தாலிக மாலு ராபிஹ். அடிக்கடி அதை திரும்ப திரும்ப 3 தடவை சொன்னார். இது பெரிய சொத்தாயிற்று, அதிகம் லாபம் தரக்கூடிய சொத்தாயிற்று என்று சொல்லிட்டு, அப்படியானால் இந்த சொத்தை உங்களுடைய சொந்தத்துல கஷ்டப்படுறாங்களே அவர்களுக்கு, அந்த உறவினர்களுக்கு கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் அதே மாதிரி அதை தனிப்பட்ட மனிதருக்கு வக்ஃப் செய்து விட்டார். அவருக்கு இப்ப சொந்தம் இல்லை, அவருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுத்துட்டார். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்களை அவர்களுடைய உறவினர்கள் எடுத்துக்கொள்வார். இதிலிருந்து ஒரு வக்ஃப் செய்தல் என்பது தனிப்பட்ட மனிதருக்கும் வக்ஃப் செய்யலாம். இந்த சொத்தை இந்த மனிதருக்கு நான் வக்ஃப் செய்கிறேன், அவருடைய தேவைகளை அதை நிறைவேற்றி கொள்ளட்டும் என்றும் வக்ஃப் செய்யலாம். இது சஹீஹுல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி வக்ஃப் செய்யப்படுகிற ஒரு ஆர்வம் சஹாபாக்கள்கிட்ட வந்தது. வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வமா துகத்திமு லி அன்ஃபுசிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். ரப்பல் ஆலமீன் சொல்கிற அந்த வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா என்பதற்கு அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தஃப்சீருடைய அறிஞர்கள் எழுதுறாங்க, வக்ஃப் செய்தலை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சொத்தை நாம் வக்ஃப் செய்வதற்கு தான் வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் வக்ஃப் செய்வதற்கு இஸ்லாமியர்களை தூண்டியன. எந்த அளவுக்கு என்றால், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு முறை வருகிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கைபர் பகுதியில ஒரு பெரிய நிலம் கிடைத்திருக்கிறது, அது அன்று நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய சொத்து, அது அந்த சொத்தை பொறுத்த வரையில என்னிடத்தில் இருக்கிற சொத்துக்களில் அதிகம் உள்ள ஒரு பெருமதியான சொத்து அதுதான். இப்படியான ஒரு பெரிய சொத்து என்கிட்ட இருக்குது. இந்த விஷயத்துல எனக்கு என்ன கட்டளையிட போறீங்க? இவ்வளவு சொத்தை வச்சிருக்கிற, எனக்கு ரொம்ப அதிகம் லாபம் தரக்கூடிய இடமாகவும் இருக்கிறது, அதுல ஈச்சமரம் நிறைய, ஹைபர்ல அதிகமாக ஈச்சமரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த தோட்டத்தோடு எனக்கு கிடைத்திருக்கிறது, நிறைய லாபம் வருகிறது, நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம் அந்த சொத்தை? ரசூலுல்லாஹ்ட்ட போய் அபிப்பிராயம் கேட்கிறான். நம்மகிட்ட சொத்து இருந்தா யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், ஆனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கருத்து கேட்கிறாங்க, சொல்லுங்க ஏதாவது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ஷிஅத ஹப்பஸ்த,
இன்ஷித்த ஹப்பஸ்த, நீ விரும்பினால் அஸ்லஹா, அதனுடைய இடத்தை கையகப்படுத்திக்கொள், அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை வக்ஃப் செய்து கொள்ளலாம், அப்படியும் செய்யலாம். அதனுடைய அந்த பூமி நமக்கு சொந்தமானதாக இருக்கலாம், அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல் நம்ம எடுக்க முடியாது, அதுல வரக்கூடிய லாபங்கள் அது வக்ஃபாக ஆகட்டும், அப்படி செய்யுங்களேன் அப்படின்ன உடனே அவர் அதே மாதிரியாக வக்ஃப் செய்தார். சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. வக்ஃப் செய்யும் போது அவர்கள் எப்படி வக்ஃப் செய்கிறார்கள் பாருங்கள். 6 வகையான விஷயங்களுக்கு வக்ஃப் செய்கிறாங்க. இதிலிருந்து வரக்கூடிய பயன்களை வலா யுபா, விற்கக்கூடாது, வலா யுஹப், அன்பளிப்பு யாருக்கும் கொடுக்க முடியாது, வலா யூரஸ், யாரும் வாரிசாக முடியாது. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? ஃபுக்கராக்களுக்கு, வறுமையில வாடக்கூடியவர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பயன்களை அவர்கள் பெறுவார்கள். 1. 2வது, உறவினர்கள், நெருக்கமான எனது உறவினர்கள வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கிடைக்கும். 3வது, அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு உரிமை இடுவதற்கு இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை செலவு செய்து கொள்ளலாம். 4வது, ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய ஃபீ சபீலில்லாஹ் என்னென்ன இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதைங்கிறது ஜிஹாது மட்டுமல்ல, ஃபீ சபீலில்லாஹ் சுருக்கி பார்க்க கூடாது. ஃபீ சபீலில்லாஹ் கல்வியும் ஃபீ சபீலில்லாஹ்ல வந்துடும், தாவாவும் ஃபீ சபீலில்லாஹ்ல வந்துடும். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யப்பட வேண்டும். 5வது, வப்னு சபீல், வழிப்போக்கருக்கு செலவு செய்ய வேண்டும். 6வது, விருந்தாளிகள், யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவருக்கு யாரும் உணவு கொடுக்க தயாரா இல்லைன்னா இந்த சொத்திலிருந்து உணவு கொடுக்கலாம். இன்னொரு ஷரத்தோட அதை வக்ஃப் செஞ்சாங்க. இதை என்னுடைய மரணத்திற்கு பிறகு யாராவது அதை பராமரிக்க வருவார்களே, பராமரிக்க வரக்கூடியவர்களும் அந்த பராமரிப்புக்காக வேண்டி ஏதாகிலும் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம், அதுவும் அவங்களுக்கு ஹலால் என்று அந்த சொத்தை இப்படியாக வக்ஃப் செய்தார்கள். இது புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் வக்ஃப் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஜிஹாத் மேல ரொம்ப மஹப்பத் உரியவர். அவர்கள் என்ன வக்ஃப் செய்தார்கள்? அவர்கள்ட்ட இருந்த போர் ஆயுதங்களை எல்லாம் வக்ஃப் செய்தார். போருக்கு யாராவது செல்லணும்னா அந்த ஆயுதத்தை எடுத்து செல்லலாம், வாகனத்தை எடுத்து செல்லலாம். அதிலே தான் தாவாவுக்கு செல்லக்கூடியவர்கள் பொது நிதியில உள்ள வாகனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், தாவாவுக்கென்று பொது நிதியிலிருந்து செலவு செய்யலாம். யாரெல்லாம் தாவா பணியில இருக்கிறார்களோ, மார்க்க பணியை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி வக்ஃபில் இருந்து பங்கு கொடுக்கலாம் என்பதையெல்லாம் இதன் மூலமாகத்தான் ஆதாரமாக எடுத்து ஃபுகஹாக்கள், சட்ட நிபுணர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நமக்கெல்லாம் தெரியும் ஒரு கிணறு, ரூமா என்கிற கிணறு, அது ஒரு யூதன்ட்ட இருக்குது. மதீனாவில் இருந்த மக்களுக்கு அங்க உள்ள தண்ணீர் போதுமானது, குடிப்பதற்கு அங்க உள்ள தண்ணீர் போதுமானதாக இருந்தது. ஆனால் மக்காவில் இருந்து நிறைய முஹாஜிர்கள் வந்த பிறகு முஸ்லிம்களை பொறுத்தவரையில தண்ணீருக்கு ரொம்பவும் நெருக்கடி ஆகிவிட்டது. அப்போ அந்த ரூமா என்கிற கிணற்றில் தான் தண்ணீர் எடுப்பார்கள். அதை கையகப்படுத்தி வைத்திருக்கிற யூதன் கொடுக்க மறுக்கிறான். அந்த நேரத்தில் அந்த கிணற்றினுடைய தண்ணீரை மற்றவர்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரோமா என்கிற கிணற்றை யாரோ விலைக்கு வாங்கி வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கிணற்றை பெரும் தொகை கொடுத்து வாங்கி, அது நீண்ட வரலாறு, நமக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை, அதை வாங்கி வக்ஃப் செய்தார்கள். இன்று வரைக்கும் இன்னைக்கும் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். மஸ்ஜித் நபவியில, மதீனாவில அவர்களுடைய சொத்தில் அந்த வருமானத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வருமானத்து கிடைக்கிற அவைகள் வக்ஃப் செய்யப்பட்டு இன்று வரைக்கும் ஏழைகளுக்கு அங்கிருந்து கொடுக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொத்தில் இருந்து இன்றும் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கம் பாதுகாத்து வைத்திருக்கிறது, பெரிய கட்டடமாக கட்டி வைத்திருக்கிறார். முடிந்தா வாய்ப்பு இருக்கிறவங்க சும்மா போய் பாருங்க, பரக்கத்துலாம் இல்லை, போய் வரலாறை தெரிந்து கொள்வதற்கு பார்த்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு வக்ஃப் நீண்டு கொண்டிருக்கிறது. எனவே இப்படித்தான் வக்ஃப் என்பது தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகம் ஆர்வப்பட்டு, இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இப்படியாக வக்ஃப் என்கிற ஒரு அற்புதமான அமலை செய்து வந்தார்.
தங்களால் முடிந்த அளவுக்கு என்பதை சொல்வதை விட தங்களுடைய வருமானத்தை தாண்டி வக்ஃப் செய்திருக்கிறார். அப்படியான வக்ஃபுகள் நமது நாட்டிலும் நம்முடைய முன்னோர்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார். பெரிய அளவில் வக்ஃப் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. அதை நாம் ஒரு காலமும் மறுக்க முடியாது. அது சில பேர் அதை கையகப்படுத்தி அதுல நிறைய தப்புகள் செய்வதையும் நாம் ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும். அதை தாண்டி அவ்வளவு பெரிய அளவில் சொத்துக்கள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் தான் இஸ்லாமியர்கள் ஏராளமான சொத்துக்களை வக்ஃப் செய்து அவைகள் இஸ்லாமியர்கள் பராமரிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய கரங்களில் அரசாங்க பார்வையில் சில சட்டங்கள் இயற்றி கொடுக்கப்பட்டன. அது தொடர்ந்து கொண்டு நம்மிடத்தில் இருந்தன. ஆனால் இன்று அதற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதை மையப்படுத்தித்தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. எனவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில நாம் இருக்கிறோம். எனவே வக்ஃப் முதல்ல அதனுடைய கூலியை, அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இரண்டாவது குத்பாவில் பார்ப்போம். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் அள்ளி அள்ளி கொடுத்து வக்ஃப் செய்யப்பட்ட ஏராளமான சொத்துக்களை முஸ்லிம்களாகிய நாம் எப்படி அவைகளை பராமரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நமது நாட்டில் அப்படி ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு அதுவே இவ்வளவு காலமும் அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவைகளை நம்முடைய அதற்கென்று பொறுப்பு வரக்கூடியவர்கள் அந்த குறைபாடுகளை களைந்து அவைகளை சரி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு வேளையில் தான் இந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடும் விதமாக அதை புதிய சட்டம் ஏற்றப்பட்டு இன்னைக்கு நம்மிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஏற்றி விட்டார்கள். அவர்களுக்கு பெரிய உறுத்தலாக இருக்குது. நம்ம நாட்டில் இராணுவம் ரயில்வேக்கு அடுத்ததாக அதிகம் சொத்துரிய ஒரு வருமானம் வரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் வக்ஃப். எனவே அதுவும் அவர்களுக்கு பெரிய உறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த ஃபிரௌனிய அரசு அதை அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் சில திருத்தங்களை கொண்டு வந்து அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார். இதனால் நம்முடைய பல நேரங்களிலே நம்முடைய பள்ளிவாசலுக்கு கூட அது நெருக்கடியை உருவாக்கிவிடும். நிறைய ஆய்வாளர்கள் அவர்களுடைய கட்டுரைகளை படிக்கிற பொழுது நமக்கு தெரிகிறது, இந்த சட்டத்தின் மூலமாக என்ன நடக்கும் என்றால் வக்ஃப் சொத்துக்கள் மட்டுமல்ல, பள்ளிவாசல் கூட பல இடங்களில் சூறையாடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வக்ஃப் இல்லைன்னு சொல்லி அல்லது இது தவறான சொத்து என்று சொல்லி பள்ளிவாசல்களை உடைத்து அதை தனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த திருத்த சட்டத்தில் வந்துவிடும் என்கிற அச்சமும் நமக்கு இருக்கிறது. எனவே இப்படி இஸ்லாமியர்களுக்கு பயனடைய வேண்டிய இந்த வக்ஃப் சொத்துக்கள் நம்முடைய ஆபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவைகளை வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த சொத்துக்கள் எல்லாம் இப்படி சூறையாடப்படுகிறது என்றால் அது தவறான முறையில பயன்படுத்தப்படும் என்ற ஒரு அச்சம் நமக்கு கண்டிப்பாக வருகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார். எனவே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி சட்டம் ஏற்றி விட்டார்கள், நம்ம இப்படி அமைதியா இருந்துடுறதா? எனவே நம்முடைய நாட்டில இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஒன்று திரண்டு இதனுடைய நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் போட்டிருக்கிற சட்டத்தை அவர்கள் வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அதை பெரிய அளவில் அமல்படுத்தாமல் அவர்கள் தடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடுமையான எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டும். அதை எப்படியெல்லாம் காட்ட வேண்டும் என்கிற வழிமுறைகளை அங்கங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அந்த வகையில நமது ஊரில் ஒவ்வொரு ஜும்மா பள்ளியிலையும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு நம்ம பள்ளிக்கு வெளியே நின்று கொஞ்சம் கோஷங்கள் போட்டு நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் எண்ணிக்கையினுடைய அதை பார்க்கிற பொழுது இங்கிருந்து அவர்களுக்கு தகவல் அனுப்பப்படும் உளவுத்துறையின் மூலமாக. அப்போ இவ்வளவு மக்கள் கூடினார்கள், இதை எதிர்க்கிறார்கள் என்று வருகிற பொழுது அவர்கள் பின்வாங்க வாய்ப்பு இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு என்ன கோஷம் போட்டு என்ன நடக்க போகிறது அதையும் நம்ம பார்க்கிறோம். சில பேர் இதனுடைய எதிர்ப்பை எப்படி லேச கடந்து போறாங்க. முடிஞ்சிச்சு, சட்டம் போட்டாச்சு, இனிமே எதிர்த்து என்ன ஆக போகிறது என்று சில பேர் கடந்து போறாங்க. இல்லை,
நம்முடைய முடிந்த அளவுக்கு நம்முடைய பலத்தை காட்டுவோம், நம்முடைய எதிர்ப்பை காட்டுவோம். கண்டிப்பா வெற்றி நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் வெற்றியை தருவான். நீ என்ன முயற்சி செய்தாய், நீ என்ன வகையில எதிர்ப்பு கொடுத்தாய் என்கிற கேள்வி நம்மிடத்தில் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடாது. வக்ஃப் சொத்தை ஆபாக்கள் விட்டுட்டு போனாங்க. ஒரு ஃபிரௌனி அரசு அதை சூறையாட பார்க்கிற பொழுது நீ என்ன செய்தாய், அமைதியா இருந்துட்டியே அப்படிங்கிற கேள்விக்கு நாம் உட்படுத்தப்படுவோம். அப்படி நம்ம அல்லாஹ் கேட்கிற பொழுது தடுமாறாமல் பதில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய எதிர்ப்பை எந்த வகையில காட்ட வேண்டும். எனவே அந்த வரிசையில இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் நாம் ஒன்று திரண்டு நம்முடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும். அடுத்து வரக்கூடிய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு ஜலாலியா நிக்காஹ் மஜ்லிஸ்ல வைத்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், வக்ஃப் சம்பந்தமான அறிவை பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமல்ல, மற்றவர்களும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில நாம் அனைவர்களும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு உங்களிடத்துல உங்களுடைய கவனத்துக்கு அறிய தருக. எனவே அருமையானவர்களே, இப்படி நம்முடைய எதிர்ப்புகளை எப்படியெல்லாம் நாம் தெரிவிக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்படுகிறதோ அவைகளில் எல்லாம் நாம் கலந்து நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து நம்முடைய எண்ணிக்கையை அங்கு அதிகப்படியாக காட்டுகிற பொழுது நிச்சயமாக இந்த ஃபிரௌனி அரசு கண்டிப்பாக பின்வாங்கும். அதை வாபஸ் வாங்கக்கூடிய விதத்தில் நாம் நடந்து கொள்வோம். அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பான இஸ்லாமிய உணர்வுகளையும் இஸ்லாமிய சிந்தனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக என்று அல்லாஹ் கிடத்துல பொறுப்பு சாட்டி நம்முடைய ஒத்துழைப்பையும் நாம் கொடுப்போம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.